ஸோ இந்த ஒன் ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரிங்க் மேம் சொல்லுவீங்க? ஸோ நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஈஸியாக கன்சியூம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி வச்சிடணும் ஃபஸ்ட்டு. டெய்லி இந்த ஜூஸில் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ஸோ கேரட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேரட்டும் பீட்ரூட்டும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இது கூட ஒரு முழு நெல்லிக்காய், கேரட்டும் முழு நெல்லிக்காய், இது ரெண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, இதில் நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இதனோட நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தணும். இது கிட்ஸுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடல்ட்ஸ் குடிக்கும்போது ஸ்வீட் இல்லாமல் குடிச்சிக்கலாம். ஸோ டெய்லி ரெகுலராக இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வரலாம், கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ. ஆனால் கண்டிப்பாக நெல்லிக்காய் இதில் இருக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவனை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிற மெடிசனும் கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதில் சித்தால இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நேத்திரப்பூண்டு தைலம் சொல்லுவாங்க, சீதேவி செங்கல் நீர் தைல வகைகள் சொல்லுவாங்க, நெய் வகை மருந்துகள் நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மருந்துகளும் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் நீங்கள் சொன்னது வந்து எந்த டைம் எடுத்தால் இது ரொம்ப எஃபெக்டிவாக மேம் இருக்கும்? ஸோ இந்த ட்ரிங்க் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். ஓகே. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது இது ரொம்ப ரொம்ப பாடி வந்து நல்லா கூல் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்கள் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ தவறாமல் வாரத்துக்கு 2 முறையாவது நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ கண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜூஸ் நம்ம எடுத்துகிட்டே வரும்போதும் நரம்புகள் வந்து வலிமையாக ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ். ஸோ லிவர் நமக்கு நார்மலாக ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா விஷனும் நமக்கு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் இன்னைக்கு ஒருத்தவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எத்தனை நாளில் மேம் அவங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்? ஸோ இது வந்து 2 months எடுக்கும். ஸோ ரெகுலராக டெய்லி நம்ம குடிச்சிட்டே வரணும். 2 months இதை நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு 1 month நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது விஷனில் நல்லாவே ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா ஆப்டிக் நர்வை சிவியராக டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அதனால் நல்ல இருட்டில் மொபைல் ஃபோன் பார்க்குறதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒருத்தவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்க வந்து இந்த கண்ணாடி வந்து ரிமூவ் பண்ணாமல் அவங்க அடுத்தடுத்து செக்அப் போகிறாங்க, வேறு பவரில் கிளாஸஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு கண்ணாடி இல்லாமல் அவங்களால பேக் டு லைஃப் நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக வரலாம். பட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். ஸோ டயட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் டயட்டும் சித்தால இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ இயர்ஸ் தான் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிடணும். ஸோ செக் பண்ணிவிட்டு ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸசைஸ், ஸோ ஐபால் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், அதே மாதிரி உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், ஸோ டெய்லி ரெகுலராக இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes. ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வந்து ஒரு 2 months ஒன்ஸ் பவர் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 months ஒன்ஸ் பவர் செக் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மலுக்கு வந்துடும். இப்போ கண்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்றத சொன்னீங்க மேம். இன்னைக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய பொதுவான 3 எக்ஸசைஸ்னால் நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? கண்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான எக்ஸசைஸ் இருக்குது. என்னென்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக உக்காந்துடணும். ஸோ நல்லா காத்தோட்டமான இடத்துல ஃப்ரீயாக காலை நேரத்தில் இது பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐபால் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுறது. ஸோ நல்லா ரைட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரவுண்டாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இது ஒரு 10 times, ரைட் சைடு ஒரு 10 times அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு 10 times. ஸோ இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக பண்ணலாம். அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டயர்ட் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐபால் வந்து நார்மலாக இந்த மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன் மூமெண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக பண்ணக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி ஒரு 3 to 5 minutes அந்த தீபத்தையே நம்ம பார்க்கறது. ஸோ இதில் நெய் இல்லைனாலும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கண்களுக்கு வந்து அது குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்களுக்கு இது குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டெய்லி காலையில் ஒரு 5 to 7 minutes, ஒரு 3 to 5 minutes நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இந்த ஜூஸ் குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கரிசாலை கற்பம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நெய் வகையான மருந்து. ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாக நம்ம என்ன நடந்தாலும் சரிங்க 60 daysக்கு நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக பவர் வந்து நமக்கு நார்மலுக்கு வந்து. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்களோட கண் பார்வைக்கு டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய 3 விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஸோ முக்கியமாக நான் திரும்பவும் சொல்கிறது, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. ஸோ நிறைய கிட்ஸுக்கு பேரண்ட்ஸே நம்ம கொடுத்துட்றோம். 7 months 8 months பேபியாக இருந்தாலும் கையில் வந்து மொபைல் ஃபோனை கொடுத்துட்றோம். ஸோ
ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வரைக்கும் மொபைல் பார்க்கவே கூடாது. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து 0ன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப பிரைட்னஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பிரைட்னஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் மொபைலை யூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். 2வது முக்கியமான விஷயம் ஆயில் பாத் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாமே அதை மறந்துட்டு வரோம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம நல்லா குளிச்சுட்டு வரும்போது கண்களுக்கு இது இதம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து உணவு முறைகளில் இதெல்லாம் சாப்பிடணும். அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ். டோட்டலாகவே இந்த ஃபுட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது. இதனாலேயே கண்கள்லையும் பாதிப்பு வருது. ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும்.